இந்த வீடியோ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வோட்டிங் சிஸ்டம் வந்து என்னுடைய கம்யூனிட்டி டேபிள் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 104 பேர் வந்து ஓட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, யாரெல்லாம் நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து உங்கள் பிளாக்கருக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கி உள்ளீர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ வாங்கினவங்க லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10%. ஸோ 10% அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 10 பேர் வந்து என்னோடய வீடியோ பார்த்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் ஆன மாதிரி வந்து ஓட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேருக்கு வந்து இந்த கம்யூனிட்டி டேபிளில் போஸ்ட் பண்ண இந்த ஓட்டிங் சிஸ்டம் வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அண்ட் மேபி வந்து சில பேர் வந்து ஓட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், புரியுதுங்களா? ஸோ முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 58% பேர் ஓட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் வாங்கவில்லை அப்படிங்கிற இந்த ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33% பேர் வந்து ஓட்டிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னோட வீடியோ பார்த்து அப்ரூவல் வாங்கினது ஒரு 10% அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேராவது வந்து என்னோட வீடியோ பார்த்து ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. ஸோ மேபி அவங்களுக்கு வந்து இந்த ஓட்டிங் சிஸ்டம் பார்க்காம இருந்திருக்கலாம், அல்லது ஓட் பண்ணாமல் கூட விருப்பப்படாமல் இருந்திருக்கலாம். அது அவங்களுடைய விருப்பம், புரியுதுங்களா? ஸோ ஜென்யூனாக இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 பேராவது வந்து என்னுடைய வீடியோ பார்த்து ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த உண்மை உங்களுக்கு வந்து தெரிய வருது, புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்றது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஒரு 200 வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா, ஸோ அந்த வீடியோ மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கர் நியூவாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நபராக இருக்கட்டும், இல்லை ஏற்கனவே வந்து இந்த பிளாக்கரில் ஆட்சன்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்க இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்காக வந்து இருக்கட்டும், என்னுடைய சேனலில் போட்டக்கூடிய இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் வாங்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கிறேன், புரியுதுங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம என்ன அடுத்து மெயினாக இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து இதில் ஆட்சன்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கர்னா ஆட்சன்ஸ், ஆட்சன்ஸ்னா பிளாக்கர். ஸோ ஆட்சன்ஸ்னா யூடியூப்னா ஆட்சன்ஸ். ஸோ இந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் எல்லாருமே வந்து சுற்றிக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. என்னுடைய சேனலுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டிங்கில் நான் ஏதாவது வீடியோ போட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்து வியூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிகமாக வந்து வருது. ஏன் இந்த ஆட்சன்ஸ் அப்படின்னு போடும்போது மட்டும் ஏன் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஒரு பணம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி தான் எல்லாமே வந்து மூவ் பண்ணிக்கிருக்காங்க. ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் வாங்கிட்டா அது மூலிமா ஏர்னிங்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த விஷயத்தை நோக்கி தான் வந்து எல்லாருமே மூவ் பண்ணிக்கிருக்காங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது, இந்த ஆட்சன்ஸை தவிர்த்து வேறு என்ன தேர்ட் பார்ட்டி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நல்ல ஏர்னிங்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற இந்த கேள்வியும் எனக்கு வந்து லைவில் வரும்போது சரி, என்னோடய வீடியோவோட கமெண்ட்ஸுக்கும் சரி அதிகமான பிறகு கேட்ட கேள்வி இதுவும் வந்து ஒரு கேள்வி தான். ஸோ இது எல்லாருமே வந்து எதை நோக்கி நம்ம போய்க்கிருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த பணம் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்டில் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து வச்சுக்கிருக்கோம். அண்ட் இந்த ஆட்சன்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே அவங்களுடைய சைட்டுக்கு வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் தந்துருவாங்களா அப்படின்னா, ஸோ ரொம்ப கஷ்டம் தான். பட் ஆனால் சில பேர் வந்து ஈஸியாக வந்து அப்ரூவல் வாங்குவாங்க. அண்ட் சில பேருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் ஓகே, ஸோ பிளாக்கருக்கும் நம்மளுக்கு வந்து இந்த ஆட்சன்ஸுக்கு நம்மளுக்கு வந்து எந்த ஒரு விதத்துலையுமே நம்மளுக்கு வந்து சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இந்த பிளாக்கர்லேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. மேபி சில பேர் வந்து எக்ஸிட்டும் ஆகிருக்கலாம், புரியுதுங்களா? ஓகே, இந்த பிளாக்கர்னால் நம்மளுக்கு வந்து ஆட்சன்ஸ் மட்டும்தான் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு தளமா? என் தேர்ட் பார்ட்டி அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. ஓகே, தேர்ட் பார்ட்டி அட்வர்டைஸ்மெண்ட்டும் ட்ரை பண்ணியாச்சு. பட் ஆனால் அதுக்கு வந்து வியூஸ் வந்து அதிகமாக இருந்தால் தான் ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ கிட்டத்தட்ட சேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸும் இந்த தேர்ட் பார்ட்டி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வழியை விட்டால் நம்மளுக்கு வந்து வேறு வழியே வந்து கிடையாதா? நான் வந்து பிளாக் எழுதக்கூடிய ஒரு நல்ல ஒரு திறமையாக என்கிட்ட வந்து இருக்குது. பட் ஆனால் என்னால் ஏன் ஏர்ன் பண்ண முடியல? எனக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் தர மாட்டுறாங்க. பட் என்னால் வந்து வேறு என்ன சோர்ஸ்லேருந்து என்னால் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்குள்ள இந்த கேள்வி வந்து இருக்கும். இது வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் நிறையா டைம் ட்ரை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களுக்கும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கியிருந்த ஒரு வெப்சைட் வச்சுருந்தாலும் சரி, இந்த ஆட்சன்ஸ் தவிர்த்து வேறு என்னென்ன சோர்ஸ்லாம் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம சேனல்லேருந்து வரப்போகுது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். வெப்சைட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டெக்ஸ், புரியுதுங்களா? லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும், புரியுதுங்களா? ஸோ நம்ம தமிழ் பிளாக்கர்ஸ் XYZ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த வெப்சைட்டை வந்து நாம் வந்து எது க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தடுத்து இந்த பிளாக்கரை வச்சு நீங்கள் வந்து இந்த ஆட்சன்ஸ் இல்லாமல் வந்து வேறு என்னென்ன சோர்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக வீடியோ டுட்டோரியலாகவே இந்த வெப்சைட்டை பேஸ் பண்ணி தான் நான் வந்து அடுத்தடுத்து வீடியோ வந்து போட போகிறேன். அண்ட் தமிழ் பிளாக்கர்ஸ் XYZ வந்து வழக்கம் போல் எப்பயுமே பிளாக்கர் சம்மந்தமான போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆட்சன்ஸ் இல்லாமல் வேறு என்னென்ன சோர்ஸ் எல்லாம் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த வீடியோ எல்லாமே இந்த வெப்சைட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்தடுத்து வீடியோ வந்து போட போகிறோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 5 போஸ்ட் வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து ஃபேஸ்புக்கை பற்றி போட்டிருப்பேன்,
அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பற்றி போட்டிருப்பேன். அண்ட் இந்த 2 டாபிக் மட்டும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சன்ஸ் இல்லாமல் வேறு சோர்ஸ் மூலிமா என்னென்ன சோர்ஸ்லாம் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டாபிக் சம்மந்தமாகவும் இந்த வெப்சைட்டில் வந்து கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்த போஸ்ட் வந்து போடுவேன். புரியுதுங்களா? ஸோ அடுத்த வீடியோ டியூட்டோரியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சன்ஸ் இல்லாமல் வேறு சோர்ஸ்லேருந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ எல்லாமே இந்த வெப்சைட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோ வந்து போட போகிறோம். புரியுதுங்களா? இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆட்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கி வச்சுருந்தாலும் உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். புரியுதுங்களா? இந்த தமிழில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் சொல்லாத அந்த ஏர்னிங்ஸ் மெத்தட் எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன வழிகள்லாம் நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ டுட்டோரியலாக நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து வீடியோ வந்து போட போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ வந்து நீங்கள் வந்து பாருங்கள். எந்த ஒரு வீடியோமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஏர்னிங் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் வந்து ஆட்சன்ஸ் மூலியமாக தான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையை தவிர்த்து வேறு என்னென்ன வழிகள்லாம் நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சேனலுக்கு வந்து சப்போர்ட் தாங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் வந்து இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஷிப்புக்கு தான் உங்களுக்கு வந்து லைவ் வந்து அதிகமாக வரும். அண்ட் பப்ளிக் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வரும். அண்ட் தொடர்ந்து அடுத்தடுத்த லைவ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு வந்து கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த வேறு வேறு மெத்தட்ஸ் மூலிமா எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற அந்த வீடியோ நம்ம வந்து போடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகவும் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சிகள் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா அந்த முயற்சிகள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக் வர்றது அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே என்னால் வந்து அதிகமாக பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ என்னோடய வீடியோவோட கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து கேளுங்க. ஸோ கமெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு நான் வந்து உங்களுடைய டவுட்ஸ் வந்து நான் வந்து கிளியர் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து என்கிட்ட லைவாக வந்து சேட் பண்ணி டவுட்ஸை கேட்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஜாயின் பட்டனில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சன்ஸ் இல்லாமல் மற்ற என்னென்ன வழிகள் முறையெல்லாம் நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சன்ஸை பற்றியும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வரும். ஸோ தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் பிளாகர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.